5 எழுத்தையும் ஒரே நேரத்தில் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிடலாம். ஆனா தியானிக்கும் போது அப்படி தியானிக்க கூடாது. ந ம சி வ ய, ந ம சி வ ய அப்படி தியானிக்கணும். அப்ப இங்க நா என்ற எழுத்தை சொல்லும்போது திருவடி தெரியணும், மா வயிற்று பகுதி தெரியணும், சி 2 தோள் தெரியணும், வா முகம் தெரியணும், யானம் முடி தெரியணும். அப்ப நீங்க இந்த வடிவம் உங்க அறிவுல தங்கணும். எப்ப தங்கும்? ந அப்படின்னா திருவடி, மா என்றால் வயிற்று பகுதி, சி என்றால் 2 தோள், வா என்பது முகம், யா என்பது முடி. ந ம சி வ ய, இது 5 எழுத்து. இதை நீங்க உங்க அறிவுக்குள்ள தங்கணுமா என்ன பண்ணும்? சாமியை பார்க்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டு பார்க்கணும். ந ம சி வ ய அப்படி நடராசரை போய் இந்த மந்திரம் உங்களுக்கு உபதேசம் குருநாதர் சொல்லி இருந்தாருன்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சாமியை பார்க்கணும். ந ம சி வ ய, ந ம சி வ ய அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த காட்சியை உங்க நெஞ்சுக்குள்ள படம் எடுத்து வைத்து கொண்டால் கண்ணை மூடி உட்காரும் போது அந்த காட்சி உங்க அறிவுல நிற்கும். நாம தான் சாமி கிட்ட போய் நின்ன உடனே கண்ணை இருக்க மூடி நின்னுக்கும்ல, கண்ணை திறந்தா பார்ப்போம். கண்ணை இருக்க மூடி நின்றுக்கிட்டு சாமி 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 அப்படி நின்றுட்டா அப்புறம் அங்கே உட்கார்ந்து கண்ணை இருக்க முன்ன என்ன தெரிய போகுது? இருட்டு தான் தெரிய போகுது. சாமியா தெரிவாரு? தெரிய மாட்டார். எனவே மறந்துடாதீங்க, இறைவன் திருமேனிகளை நல்ல கண் திறந்து பார்க்க. எப்படி நம்ம இன்னைக்கு செல்போன்ல டப்பு டப்பு டப்புன்னு போட்டோ எடுத்து உள்ள வச்சுக்கிறோமா, தேவைப்பட்டா எடுத்துக்கிற மாதிரி இதுதான் மிகச்சிறந்த கேமரா. இந்த கேமரால என்ன இருக்குது? ஜூம் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இப்படி இப்படின்னு பார்த்தா இப்படின்னா இப்படி இப்படின்னா அப்படியே தூரமா போகும், இப்படி இப்படின்னா பக்கத்துல வந்துதா இல்லையா? இதெல்லாம் இங்கே தானே இருக்குது. இந்த கண்ணில் அந்த வேலை இருக்கு, தெரியுமில்ல உங்களுக்கு? இப்போ நான் இந்த மைக்கை நான் பார்த்தேன்னா இது மட்டும்தான் நீங்களும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நான் முன்வரிசையில் இருக்கிற பார்த்தேன்னா இந்த மைக் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். கடைசியில் இருக்கிற ஒருத்தர் நான் பார்த்தேன்னு வச்சுங்களேன், இப்போ என்னுடைய கண் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? ஜூமுக்கு போகுது. க்ளோஸ் வரணும் க்ளோஸ் போகும், ஜூம் போனால் ஜூம் போகும். இதெல்லாம் எங்கே நடக்குது? சாமி கொடுத்த கொடைங்க. ஆப்பிள் போனை வச்சு பார்த்துட்டே நம்ம இவ்வளோ வியந்து போக்குறோமே, ஃப்ரீயாக கொடுத்துக்கிறானுங்க இந்த ஆப்ஷனை. நீங்கள் எதை விரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி இந்த கண் என்ன பண்ணுது? அவ்வளவு தூரம் போய் பார்க்குது. இப்போ என்ன அது? தூர காட்சியை ஒரு பொருளை பார்க்கணும், கண் அவ்வளவு தூரம் போகும்போது ஜூம் ஆகுது அங்க. அது வேண்டாம், இங்க பக்கத்துல புத்தகத்தை பாருன்னா புத்தகத்துக்கு வந்துருச்சு, பக்கத்துல இப்படிங்கிறதுக்குள்ள வந்துருச்சு. ஆனா இது அப்படி வருமா? என்ன வராது, மெல்ல மெல்லத்தான் உள்ள வந்து சேரும். ஏன்? அப்படியே ஒரு வாரம் ஆகி அப்புறம் தெளிவா தெரியும். நமக்கு அப்படி இல்லையே, எப்படின்னா பார்க்கணும், அப்படி பார்த்தா அங்க தெரியுது, எல்லாம் தெளிவாகவே தெரியுது. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேமராவை நமக்கு வச்சிருக்கிறான்.